என்னது குளமா என்னது? எத்தனை தடவை இங்க வாங்க ஐயா, நீங்க தானே ஐயா வீட்டுக்காரங்க, நீங்க தான் கொட்ட சொன்னீங்கன்னு சொன்னாங்க, கொட்டிட்டீங்களா ஐயா? குளம்னா அழுட்டு போயிடுவாங்க ஐயா. ஒரு விஷயம் தெரியும், குளம்னா முதல்ல என்ன நம்மளோட வாழ்வாதாரம். நீங்க இன்னைக்கு போட்டுறாங்க, நாளைக்கு அங்கே போட்டுவாங்க, அங்கே போட்டுவாங்க. குளம் அடுத்து நமக்கு இருக்குமா இருக்கா சொல்லுங்க. நான் சுந்தராண்டனம் பேரூராட்சியோட கவுன்சிலர், முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. என் ஊரை சுற்றி இங்கே நான் சொல்றேன் கேளுங்க, என் ஊரை சுற்றி ஒவ்வொரு தடவையும் போய் நான் சண்டை போட்டு இது நகராட்சியே இந்த வேலையை பார்த்துட்டு நகராட்சி வண்டிக்காரங்க கொட்டி இருக்கு. நகராட்சி போடணும்னா என்ன அர்த்தம்? நகராட்சி வண்டிக்காரங்க கொட்டி இருக்கு. எப்படி நகராட்சி வண்டி கொட்டலாமா கொட்டக்கூடாதா? அது எப்படி இங்க வாங்க. நீங்க அவர் எங்க அதை என் போன் எடுத்துட்டு வா. அவர் நகராட்சி தலைவருக்கு போன போடுங்க. குளத்துல என்னது கொட்டுறது? ஒவ்வொரு வீதியா குளத்தை சீரமைக்கணும், அது செய்யணும்னு எவ்வளவு தூரம் சொல்லிக்கணும் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அதுதான் சொல்லுது. நீங்க இருக்கீங்களா, உங்களுக்கு தெரியுங்களா? இவங்க சொன்னாலும் ஏங்க அப்படியெல்லாம் செய்யக்கூடாதுங்க, இதெல்லாம் தப்புன்னு சொல்லணும். அவர் சொல்றதெல்லாம் அவர் வந்து எங்கனாலும் பொதுமை நகராட்சி வண்டி என்னன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கிற எல்லாரும் ஒண்ணும் பேச முடியாத இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி தவறுகளை வந்து நம்மளே செஞ்சு அப்ப வேற யாரு சாணி தட்டணும்னா ரோட்ல தட்டட்டும். ரோட்டுக்காரங்க வந்து இங்க வந்து என்ன பாப்பாங்கன்னு பாக்கலாம். இந்த குளத்துல வந்து இவ்வளவு தூரம் கேடு பண்ணணும் என்ன? அது எவ்வளவு பெரிய கரை தெரியுமா? எவ்வளவு பெரிய கரை தெரியுமா? 2 நிமிஷம் இல்ல, குளத்தை எவ்வளவு தூரம் அவ்வளவு 10 அடி உயரம் தெரியாது. தண்ணி எங்க தெரியுமா?